நண்பர்களே வணக்கம். படத்தோட ஒன் லைனர் என்னன்னா, ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் அவளை ஏமாத்துறா. ஹீரோயின் இதை கண்டுபிடிக்கிறா. ஆனா ஹீரோயினால அவளோட பாய் ஃப்ரெண்டை விட முடியல. அது ஏன்னா இந்த பாய் ஃப்ரெண்ட் சம்பவம் எல்லாம் ரொம்ப சூப்பரா செய்வான். ஹீரோயினோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் அவ கூடவே இருக்கிறான். எப்படியாவது கரெக்ட் பண்ணணும், மேட்டர் பண்ணணும் அப்படின்னு இவனும் பிளான் பண்றான். அப்படி படம் ஃபுல்லா சம்பவத்துக்கு எந்த பஞ்சமும் இல்லை. நீங்க எதிர்பார்க்கிற நிறைய விஷயங்கள் இந்த படத்துல இருக்கு. படத்தோட ஆரம்பத்துல ஹீரோயினை காமிக்கிறாங்க. ஹீரோயினோட பேரு ஜாஸ்மின். அவளோட பாய் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி பாக்குறா. ஆனா பாய் ஃப்ரெண்ட் போனை எடுக்கவே மாட்டான். இவன் ஏன் ஃபோன் எடுக்க மாட்டான் அப்படின்னு பாக்குறதுக்காக நேரா அவனோட வீட்டுக்கே வந்துடுறா. பாய் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு வந்து பார்த்தா வேற ஏதோ ஒரு பொண்ணு கூட மேட்டர் பண்ணிட்டு இருக்கிறான். ஷார்ட் மேல ஷார்ட் போட்டு ஒரு சூப்பர் சம்பவத்தை செய்யறான். ஹீரோயின் இதை பார்த்து அப்படியே மிரண்டு போறான். ஹீரோயின் இங்க நின்னு பார்க்கிறத பாய் ஃப்ரெண்டும் பார்க்கிறா. அவன் செய்யற சம்பவத்தை அப்படியே நடுவிலேயே நிறுத்துறான். செஞ்சுட்டு இருந்த அந்த பொண்ணு பயந்து போய் இந்த வீட்டை விட்டு அப்படியே ஓடி போயிடுறா. ஏண்டா இப்படி பண்ண? அப்போ நீ என்ன லவ் பண்ணலையா அப்படின்னு ஹீரோயின் கேட்குறான். அதுக்கு பாய் ஃப்ரெண்ட் சொல்றான், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் உன்னதான் லவ் பண்றேன். ஆனா உன் கூட சம்பவத்தை செய்யும் போது நான் ஹாப்பியாவே இல்லை. நம்ம 3 வருஷமா ஒன்னா இருக்கிறதால உன் கூட செய்யும் போது எனக்கு ரொம்ப போரிங்கா இருக்கு. உன் கூட செய்யறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டே வரமாட்டேது அப்படின்னு பாய் ஃப்ரெண்ட் சொல்ல ஹீரோயின் சொல்றான். அதுதான் நீ கேடுற எல்லாத்தையும் நான் செய்யறேன்ல, அப்படி இருந்தும் இப்படி மனசாட்சியே இல்லாம பேசுறியே. அதுக்கு பாய் ஃப்ரெண்ட் சொல்றான், அதுதான் என் பிரச்சனையே. நான் என்ன கேட்டாலும் நீ உடனே செஞ்சிடுற. அப்படி நீ எல்லாமே பண்றதால அதுல ஒரு த்ரில்லிங்கே இல்லைன்னு. இதுவுமே கஷ்டப்பட்டு கிடைக்கும் போதுதான் அது சந்தோஷமா இருக்கும். நான் என்ன கேட்டாலும் நீ உடனே செய்யறதால உன் கூட செய்யும் போது ஒரு மிஷின் கூட செய்யற மாதிரி ரொம்ப ரொம்ப போரிங்கா இருக்கு அப்படின்னு இந்த பாய் ஃப்ரெண்ட் அவன் மனசுல இருக்கிற எல்லாத்தையும் சொல்றான். ஹீரோயினும் இதெல்லாம் கேட்டு அப்படியே உடஞ்சு போறான். இந்த பாய் ஃப்ரெண்ட் ஒரு போட்டோகிராஃபர். மாடலிங் பண்ற பொம்பளைங்களோட போட்டோஸை எடுக்கிற ஒரு போட்டோகிராஃபர். இவனை பார்த்து இவன்கிட்ட போட்டோஸ் எல்லாம் எடுக்கிறதுக்காக இந்த பொண்ணு இங்க வந்திருக்கிறான். இவனும் ஒரு செகண்ட கூட வேஸ்ட் பண்ணாம நல்லா வளைச்சு நிறைய போட்டோஸை எடுக்க ஆரம்பிக்கிறான். போட்டோ எல்லாம் எடுத்து முடிச்ச உடனே ஒரு சூப்பர் சம்பவத்தை செய்யறாங்க. நல்ல களத்துல இறங்கி விழுன்னு வெளுத்து பட்டைய கலப்புறான். அதை அப்படியே கட் பண்ணிட்டு ஹீரோயினோட ரெண்டை காமிக்கிறாங்க. இவன் தான் ஹீரோயினோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. ஹீரோயினுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் இவன் கிட்ட தான் வந்து சொல்லுவா. எனக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது அப்படின்னு தேம்பி அழுவுறான். என் கூட செய்யறது ரொம்ப போரிங்கா இருக்கு அப்படின்னு என்னை பார்த்து சொல்லிட்டான். நான் என்ன உண்மையாலேயே அவ்வளோ போரிங்காவா இருக்கிறேன் அப்படின்னு இந்த ஃப்ரெண்டு கிட்ட கேட இவன் சொல்றான். உன்னோட பாய் ஃப்ரெண்ட் சொல்றதை எல்லாத்தையும் நம்பாத. நீ ஒன்றும் போரிங்கா இல்லை, நீ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கிற அப்படின்னு இவன் சொல்றான். அவன் தான் பிரச்சனை, நீ இல்ல அப்படின்னு இவன் எவ்வளவு சமாதானப்படுத்தியும் ஹீரோயின் அழுதுகிட்டே இருக்கிறான். அவன் என்கிட்ட கேட்ட எல்லாத்தையும் நான் செஞ்சேன், என் கூட பண்ணும்போது எல்லாத்தையும் செஞ்சுட்டு இப்போ நான் போரிங் அப்படின்னு சொல்றான். நாங்க 2 பேரும் 3 வருஷமா ஒன்னா இருக்கிறோம். ஒரு சீரியஸான ரிலேஷன்ஷிப்புக்கு நான் இன்னும் ரெடி ஆகல அப்படின்னு இப்போ சொல்றான். நான் இனிமே என்ன பண்ணுவேன் அப்படின்னு ஹீரோயின் அழுதுகிட்டே இருக்கிறான். இந்த ஃப்ரெண்டும் ஒன்றும் சொல்லாம அப்படியே ஹீரோயின் சொல்றது எல்லாத்தையும் அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கிறான். ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்டும் ஒரே இடத்துல தான் வேலை செய்யறாங்க. அப்படி இவங்க வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது ஹீரோயின் அழுவுறத இவன் பாக்குறான். ஏய், எதுக்கு திரும்பி அழுவுற அப்படின்னு கேட்குறான். நேற்று என்னோட பாய் ஃப்ரெண்டுக்கு நான் திரும்பவும் மெசேஜ் பண்ணி பார்த்தேன். ஆனா அவன் எதுவுமே ரிப்ளையே பண்ண மாட்டான். எனக்கு அவன் கூட பேசணும் போல இருக்கு. அவன் கூட பேசி சண்டையெல்லாம் சால்வ் பண்ணி திரும்பவும் நாங்கள் ஒன்னா இருக்கணும் அப்படின்னு எனக்கு ஆசையா இருக்கு. ஆனா நான் ஃபோன் பண்ணா கூட அவன் போனே எடுக்க மாட்டான் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல இந்த ஃப்ரெண்டு சொல்றான். அதுதான் அவன் உன்னை கண்டுக்கவே மாட்டான்ல, நீ எதுக்கு திரும்ப அவன் பின்னாடியே போற அவன் கூட பிரேக்கப் பண்ணு, அதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு இவன் சொல்றான். அப்படி இவங்க பேசிட்டு இருக்கும்போது ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் கூட சம்பவம் செஞ்ச இந்த பொண்ணு இங்க வரா. அது ஏன்னா இந்த பொண்ணு இந்த ஆபீஸ்ல தான் வேலை செய்யறா. ஆனா அது ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு இந்த பொண்ணுக்கு தெரியாது. இந்த பொண்ணு இந்த ஆபீஸ்ல வேலை செய்யாத டைம்ல மாடலிங் வேலையும் செய்யறா. அப்படி அவளோட மாடலிங் வேலைக்காக போட்டோ எடுக்கிறதுக்காக போன போதுதான் ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டை சந்திச்சா. அன்னைக்கு சாயந்தரம் ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் ஹீரோயினுக்கு ஃபோன் பண்றான். இவனுக்கு இன்னைக்கு சம்பவம் பண்றதுக்கு யாருமே கிடைக்கல, அதனால ஃபோன் பண்றான். உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்றேன், உன்னை பார்க்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்றான். இவன் எதுக்கு பார்க்கணும் அப்படின்னு கூப்பிடுறான் அப்படின்னு ஹீரோயினுக்கு தெரியல. நம்ம மேல இருக்கிற அன்புல தான் நமக்கு ஃபோன் பண்ணியிருக்கிறான் அப்படின்னு ஹீரோயின் நினைச்சுக்கிறான். நான் உன்னோட வீட்டுக்கு வரேன், அங்க வச்சு நம்ம சந்திக்கலாம் அப்படின்னு ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் சொல்றான்.
ஹீரோயினும் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு சரின்னு சொல்றா. இவங்களுக்கு இடையில இருந்த சண்டை எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சு. இனிமே இவன் கூட சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு ஒரு தப்பு கணக்கு போட்டு ஹீரோயின் சரின்னு சொல்றான். கொஞ்ச நேரத்திலேயே ஹீரோயினோட வீட்டுக்கும் வந்துடுறான். அதுக்கப்புறம் என்ன ஒரு செகண்ட கூட வேஸ்ட் பண்ணாம எதுக்காக இங்க வந்தானோ அந்த வேலையை மங்களகரமா ஆரம்பிக்கிறான். ஒரு அனல் பறக்கும் சூப்பர் சம்பவத்தை செய்யறான். ஷார்ட் மேல ஷார்ட் போட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கிறான். அதுக்கப்புறம் மேட்டர் எல்லாம் முடிஞ்ச உடனே ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்டு அங்கிருந்து போயிடுறான். ஹீரோயின் கிட்ட ஒண்ணுமே சொல்லாம அப்படியே போயிடுறான். அவன் எதுக்காக வந்தானோ அந்த வேலை முடிஞ்சிருச்சு. அதுக்கு மேல அவன் ஏன் இருக்க போறான், அதனால அப்படியே கிளம்பிடுறான். என்னடா இவன் இப்படி இருக்கிறான் அப்படின்னு ஹீரோயினும் அப்படியே ஷாக் ஆகி போறான். அப்போ அவன் இங்க வந்தது நம்ம கூட மேட்டர் பண்றதுக்காக மட்டும்தான். அவனுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சுக்கிட்டு அப்படியே போயிட்டானே, இவனை போய் நான் சின்சியரா லவ் பண்றேனே, என்னடா இது அப்படின்னு ஹீரோயினும் ரொம்ப ஃபீல் பண்றான். மறுநாள் இவங்க ஆஃபீஸ்ல சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இவங்க கூட வேலை செய்யற இந்த பொண்ணும் இவங்க கூட வந்து உடாந்து சாப்பிட்றா. அப்படியே பேசி பேசி மேட்டர் பண்றதை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஹீரோயின் சொல்றா, எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கிறான், நான் அவனை சின்சியரா லவ் பண்றேன், நாங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழ போறோம் அப்படின்னு ஹீரோயின் சொல்ல இந்த பொண்ணு சொல்றா, எனக்கு இந்த சீரியஸான லவ், கல்யாணம், குடும்பம் இதுலலாம் கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்டே இல்லை. அதெல்லாம் ரொம்ப போரான வாழ்க்கை. எனக்கு மேட்டர்ல மட்டும்தான் நம்பிக்கை இருக்கு. ஒரு மேட்டரை பண்ணோமா, அதை மறந்துட்டு அடுத்த சம்பவத்தை செஞ்சோமா அப்படின்னு ஜாலியா போயிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு சும்மா சீரியஸான லவ், ரிலேஷன்ஷிப், கல்யாணம், குடும்பம் அப்படின்னு யோசிச்சா அதுக்கு மேல வாழ்க்கை ரொம்ப நரகமா இருக்கும். உண்மையான காதல் ஒருத்தனுக்கு ஒருத்தி, கல்யாணம், குடும்பம், டீசென்டான வாழ்க்கை இதெல்லாம் பேசுறதுக்கு நல்லா இருக்கும். ஆனா பிராக்டிக்கலா வாழ்ந்து பார்க்கும்போது அது எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு நீ அந்த வாழ்க்கையை வாழும்போது தான் உனக்கு நல்லா தெரியும். இப்ப நான் சொல்றது எல்லாமே உனக்கு கேவலமா தான் இருக்கும். ஆனா ஒரு நாள் நான் சொல்றதை நீ புரிஞ்சுப்ப அப்படின்னு இந்த பொண்ணு சொல்ல ஹீரோயினால இதெல்லாம் ஏத்துக்கவே முடியல. ஆனா ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்கு அந்த பொண்ணு சொன்னது எல்லாமே ரொம்ப உண்மையா இருக்கு. இந்த மாதிரி ஒரு பொண்ணை தானே நம்ம தேடிட்டு இருக்கோம், பொண்ணுன்னா இப்படி இருக்கணும் அப்படின்னு இவன் யோசிக்கிறான். அன்னைக்கு சாயந்தரம் ஹீரோயின் அவளோட பாய் ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போறா. அவன் வந்து அப்படியே கதவை திறந்த உடனே ரூமுக்குள்ள இருந்து வேற ஒரு பொண்ணு வெளியே போறதை ஹீரோயின் பார்க்கிறான். 2 பேரும் ஒரு அருமையான சம்பவத்தை செஞ்சிருக்காங்க அப்படின்னு ஹீரோயின் புரிஞ்சுக்கிறான். என்னடா இதெல்லாம் இப்பெல்லாம் பகல்லையே செய்ய ஆரம்பிட்டியா, இதெல்லாம் உனக்கே கொஞ்சம் ஓவரா தெரியல அப்படின்னு ஹீரோயின் கேட இந்த பாய் ஃப்ரெண்ட் சொல்றான். அதுதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, உன் கூட செய்யும் போது என்னால ஃபுல்லா சந்தோஷமா இருக்க முடியல. அது ஏன்னு எனக்கு தெரியல. எனக்கு இப்படி செய்யணும் அப்படின்னு தோணும் போது பின்ன நான் என்ன பண்றது? இதோ பாரு, நான் திரும்பவும் சொல்றேன், நீ ஆசைப்படுற மாதிரி சீரியஸான ரிலேஷன்ஷிப்ல எனக்கு இன்ட்ரெஸ்டே இல்லை. என்னோட லைஃப்ல நிறைய கமிட்மெண்ட்ஸ் எல்லாம் இப்ப நான் எடுக்கிற மாதிரியே இல்லை. எனக்கு அதுக்கெல்லாம் இன்னும் நிறைய டைம் வேணும். இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி பேசின விஷயம் தானே. ஏதோ புதுசா ஒரு தப்பை கண்டுபிடிச்ச மாதிரி நீ பேசுற என் கூட வாழ்றதுக்கு நான் ஒன்னும் உன்னை ஃபோர்ஸ் பண்ணல. உனக்கு என்ன பிடிக்கலன்னா நீ என் கூட பிரேக்கப் பண்ணிக்கிட்டு நீ ஃப்ரீயா போகலாம். நான் பண்றதெல்லாம் உனக்கு பிடிக்கலன்னா நீ என்னை விட்டுட்டு போயிடு, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு இந்த பாய் ஃப்ரெண்ட் சொல்ல ஹீரோயினால இதெல்லாம் தாங்கிக்கவே முடியல. இவன் இல்லாம இவளால வாழவே முடியாது. அதனால என்ன சொல்றானா, சரி ஓகே, உனக்கு இது மாதிரி மேட்டர் பண்ணணும் அப்படின்னு உனக்கு தோணும் போது நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கோ, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு ஹீரோயின் அழுதுட்டே சொல்றான். ஹீரோயினால இவன் கூட பிரேக்கப் பண்ணிக்கிட்டு அவளால போகவே முடியல. அதனால வேற வழி இல்லாம எல்லாத்துக்குமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறா. அப்படி இவன் கூட பேசிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். ஹீரோயின் அப்படி போன உடனே அவளோட பாய் ஃப்ரெண்டும் அவளோட ஆபீஸ்ல வேலை செய்யற இந்த பொண்ணும் ஒரு சூப்பர் சம்பவத்தை செய்யறாங்க. ஹீரோயின் போன உடனே இந்த பொண்ணுக்கு ஃபோன் பண்ணி கூப்பிட அவளும் இங்க வந்திருக்கிறா. நல்ல களத்துல இறங்கி தீயா வேலை செஞ்சு பட்டையை கலப்புறாங்க. ஒரு தரமான சம்பவத்தை செய்யறாங்க. மறுநாள் ஹீரோயினும் அவளோட ஃப்ரெண்டும் ஆபீஸ்ல சாப்பிட்டுட்டு இருக்கும்போது இவனோட பாய் ஃப்ரெண்டோட வீட்டுல நடந்த விஷயத்த இந்த ஃப்ரெண்ட் கிட்ட சொல்றான். நான் அவன் வீட்டுக்கு போன போது அவனோட வீட்டுல இருந்து வேற ஒரு பொண்ணு இறங்கி நடந்து போறத நான் பார்த்தேன். அவன் என்ன நல்லா ஏமாத்துறான் அப்படின்னு எனக்கு தெரியும். ஆனா என்ன பண்றது அப்படின்னு எனக்கு தெரியல. அவனை என்னால விட முடியல. 3 வருஷம் நாங்க ஒன்னா இருந்ததை என்னால மறக்க முடியல. நான் பண்றது ஒரு பெரிய முட்டாள்தனம் அப்படின்னு எனக்கு தெரியும். அப்படி இருந்தும் அவன் கூட என்னால பிரேக்கப் பண்ணவே முடியல. மண்டையே வெடிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு ஹீரோயின் சொல்ல ஹீரோயினோட ஃப்ரெண்டு சொல்றான், உன்னோட பாய் ஃப்ரெண்ட் உன்னை ஏமாத்துறான். அவன் ஒரு நல்லவனே கிடையாது. அவன் கூட பிரேக்கப் பண்ணிட்டு அவனை விட்டுட்டு வா அப்படின்னு உன்கிட்ட நான் ஒரு 1000 தடவை சொல்லியிருப்பேன். ஆனா நீ அதெல்லாம் கேடுற மாதிரியே இல்லை. நான் தான் ஒரு கேன பையன் மாதிரி. நீ ஒரு தடவை இப்படி வந்து சொல்ற கதையை கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். உன்ன மாதிரி வெடம், மானம், சூடு சொரணை இல்லாத ஒரு பொண்ணை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு இந்த ஃப்ரெண்ட் சொல்றான். அப்படி இவங்க பேசிட்டு இருக்கும்போது இவங்க கூட வேலை செய்யற இந்த பொண்ணும் இவங்க கூட வந்து உடாந்து அவளும் சாப்பிட்றா.
ஹீரோயினுக்கு ஒரு முக்கியமான வேலை வந்ததால ஹீரோயின் அங்கிருந்து போறா. இப்போ இவனும் இந்த பொண்ணும் மட்டும் தனியா இருக்காங்க. அப்படியே சரக்கு அடிச்சுக்கிட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. எங்க வீட்டுக்கு போலாமா அப்படின்னு இந்த பொண்ணு கேக்குறா. சம்பவம் பண்றதுக்காக தான் நம்மள கூப்பிடுறா அப்படின்னு இவனும் புரிஞ்சுக்கிறான். அப்புறம் என்ன 2 பேரும் டைமே வேஸ்ட் பண்ணாம அந்த பொண்ணோட வீட்டுக்கு போறாங்க. இவங்க பிளான் பண்ண மாதிரியே ஒரு அனல் பறக்கும் சம்பவத்தை பண்றாங்க. ஷார்ட் மேல ஷார்ட் போட்டு புது புது விஷயங்களை ட்ரை பண்ணி ரொம்ப சந்தோஷமா இருக்கிறாங்க. அப்படி அவங்களோட மேட்ரு முடிஞ்சதுக்கு அப்புறம் ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் ஹீரோயினை அவனோட வீட்டுக்கு கூப்பிடுறான். பிட்டு படத்தை எல்லாம் போட்டு காமிச்சு நல்ல மூடேத்தி சூடேத்தி அவங்களும் ஒரு சூப்பர் சம்பவத்தை செய்யறாங்க. அடி ஒன்னொன்னு இடி மாதிரி இறக்கி நல்ல வெளுன்னு போட்டு வெளுத்து வாங்குறான். அது மாதிரி ஒரு தரமான சம்பவம். அதுக்கப்புறம் ஹீரோயினோட ஃப்ரெண்டை காமிக்கிறாங்க. இவன் என்ன பண்றான்னா போனை எடுத்து கண்டினியூஸா ஹீரோயினுக்கு ஃபோன் பண்ணிட்டே இருக்கிறான். ஆனா ஹீரோயின் போனை எடுக்கவே மாட்றா. அவளால எப்படி எடுக்க முடியும்? ஒரு அருமையான சம்பவத்தை செஞ்சுட்டு இருக்கும் போது அவளால போனை எப்படி எடுக்க முடியும்? அதனால அப்படியே போனை எடுக்காமலே விட்டுறா. இவனும் விடாம ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்கிறான். ஏன் அவ போனை எடுக்க மாட்றா அப்படின்னு இவனுக்கு ஒண்ணுமே புரியல. பயங்கரமா கடுப்பாவறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஹீரோயின் கிட்ட இருந்து மெசேஜ் வருது. நான் என்னோட பாய் ஃப்ரெண்டோட வீட்டில் இருக்கிறேன். நாங்க சில தரமான சம்பவங்களை செஞ்சுட்டு இருக்கிறோம். இப்ப என்னால பேச முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் அனுப்புறான். இந்த மெசேஜை படிச்சதும் இவனுக்கு அப்படியே ரத்தம் கொதிக்குது. அவனை ஏமாத்துற பாய் ஃப்ரெண்ட் கூட பிரேக்கப் பண்ணாம திரும்ப திரும்ப அவனையே போய் பார்க்கிறாளே. என்னடா இந்த பொண்ணுங்க ஒரு நாய் மாதிரி நான் கூடவே இருக்கிறேன், என்னெல்லாம் கண்டுக்கவே மாட்றா அப்படின்னு அந்த மெசேஜை பார்த்து பயங்கரமா கடுப்பா அப்படியே மனசுக்குள்ளேயே திட்டிக்கிறான். இவனோட பிரச்சனை என்னன்னா இவன் சின்ன வயசுல இருந்தே ஹீரோயினை ஒன் சைடா லவ் பண்ணிட்டே இருக்கிறான். ஆனா அவகிட்ட தைரியமா சொல்றதுக்கு இவனால முடியல. இவன் அவனோட காதல சொல்றதுக்கு முன்னாடி ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் அவளை கரெக்ட் பண்ணி எல்லா சம்பவங்களையும் செஞ்சுட்டான். அதுதான் இவனுக்கு ரொம்ப கடுப்பா இருக்கு. ஆனா இவன் ஹீரோயினை ரொம்ப சீரியஸா லவ் பண்றான். அவளை கல்யாணம் பண்ணிக்கணும், அவ கூட ஒரு குடும்பமா வாழணும் அப்படின்னு இவன் ஆசைப்படுறான். ஆனா நம்ம ஹீரோயினுக்கு அந்த ஏமாத்துற பாய் ஃப்ரெண்டை தான் பிடிச்சிருக்கு அப்படின்னு இவன் யோசிக்கும் போது அதை மட்டும் இவனால தாங்கிக்கவே முடியல. என்னடா இது வாழ்க்கை அப்படின்னு போறான். அப்படி விடிய விடிய அருமையான மேட்டர்லாம் முடிஞ்சு ஹீரோயின் அவளோட வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமும் இவளால பாய் ஃப்ரெண்டை பார்க்காம இருக்கவே முடியல. திரும்பவும் அவன் கூட நிறைய சம்பவங்களை செய்யணும் அப்படின்னு ரொம்ப வெறியா இருக்கிறா. ஏன்னா நேத்து செஞ்ச மேட்டரு அது மாதிரி ஒரு சம்பவம். கேமராலாம் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு தலைவர் ஒரு வேற லெவல் சம்பவத்தை செஞ்சிருக்கிறாரு. அவன் செஞ்சதை எல்லாத்தையும் அப்படியே வீடியோ எடுத்து வச்சிருக்கிறான். ஹீரோயினுக்கு இதெல்லாம் ரொம்ப புதுசா இருந்ததால திரும்பவும் அது மாதிரி ஏதாவது ரொம்ப வித்தியாசமா ட்ரை பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறான். அதனால என்ன பண்றான்னா போனை எடுத்து பாய் ஃப்ரெண்டுக்கு கால் பண்றான். பாய் ஃப்ரெண்டும் போனை அட்டன் பண்ணி பேசுறான். ஆனா பிரச்சனை என்னன்னா அவன் கூட வேற ஒரு பொண்ணு இருக்கிறத ஹீரோயின் தெரிஞ்சுக்கிறான். போன்ல பேசும்போது அவன் கூட வேற ஒரு பொண்ணோட சவுண்ட ஹீரோயின் கேட்கறான். நேத்து ஃபுல்லா நம்ம கூட சம்பவத்தை செஞ்சுட்டு இப்ப பகலானதும் வேற ஒரு பொண்ணு கூட செய்யறானே, இவன்லாம் என்ன மனுஷன்டா அப்படின்னு ஹீரோயின் யோசிக்கிறான். அவனை ஹீரோயினால விடவும் முடியல, அவனை அப்படியே விடாம இருக்கவும் முடியல. ரெண்டுத்துக்கும் நடுவுல மாட்டி அப்படியே தவிக்கிறா. ஏன்னா அவன் கொடுக்கற சம்பவம் எல்லாம் அது மாதிரி சூப்பர் சம்பவம், வேற யாரும் அது மாதிரி எல்லாம் செய்ய மாட்டாங்க அப்படின்னு பயந்து ஹீரோயின் அவனை விடாம அப்படியே இருக்கிறா. அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு வாழ்ந்துட்டு வரா. நடந்ததை எல்லாத்தையும் அவளோட ஃப்ரெண்டு கிட்ட சொல்றா. இவளுக்கு எப்ப சோகமா இருந்தாலும் எல்லாத்தையும் இந்த ஃப்ரெண்டு கிட்ட தான் சொல்லுவா. நைட் ஃபுல்லா என் கூட மேட்டர் பண்ணிட்டு காலையில வேற ஏதோ ஒரு பொண்ணு கூட அவன் பண்றான். நான் ஃபோன் பண்ணும்போது அந்த பொண்ணோட சவுண்டை நான் கிளியரா கேட்டேன். இவன்லாம் என்ன மனுஷன், இவனை எல்லாம் எப்படி நம்புறது அப்படின்னு ஹீரோயின் இந்த ஃப்ரெண்டு கிட்ட அப்படியே புலம்பி புலம்பி அழுகுறான். இந்த ஃப்ரெண்டுக்கும் இந்த கதையை கேடுறது புதுசே இல்லை. இந்த கதையை இவன் கேட்டு கேட்டு இவனுக்கு அப்படியே சகிச்சு போயிடுச்சு. வேற வழி இல்லாம அப்படியே அமைதியா உடாந்துக்கிட்டு ஹீரோயின் சொல்றதை எல்லாத்தையும் கேட்கறான். எனக்கு என்ன முடிவெடுக்கிறதுனே தெரியல அப்படின்னு ஹீரோயின் சொல்றான். அதெல்லாம் கேட்டுட்டு இந்த ஃப்ரெண்டு சொல்றான், அந்த பாய் ஃப்ரெண்டை உன்னை நல்லா ஏமாத்துறான், அவனை நீ நம்பாத அப்படின்னு உன்கிட்ட நான் எவ்வளவு தடவை சொன்னாலும் நீ கேடவே மாட்ற. நீ திரும்ப திரும்ப அவன்கிட்டயே போற. அப்படி என்னதான் அவன்கிட்ட உனக்கு கிடைக்குது? என்கிட்ட இல்லாதது அப்படி அவன்கிட்ட என்ன இருக்கு? இவ்வளவு அன்பான ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் எப்பவுமே உன் கூட இருக்கும் போது நீ எதுக்கு அந்த நாதாரியை தேடி போற? அவன் தான் உன்னை ஏமாத்துறான், உன்னை நல்லா யூஸ் பண்றான் அப்படின்னு உனக்கு நல்லா தெரியுதில்ல. பின்ன எதுக்கு நீ அவனை பார்க்க போற? தப்பு எல்லாமே உன் மேலதான். நீ தான் முட்டாள் மாதிரி நடந்துக்கிற. நீ இப்படி இருக்கிறதால தான் அவன் உன்னை நல்லா ஏமாத்துறான். நான் திரும்பவும் சொல்றேன், அவன் உனக்கு வேண்டாம். அவன் கூட பிரேக்கப் பண்ணி அவனை அப்படியே தூக்கி போடு.
அதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு இந்த ஃப்ரெண்ட் சொல்றான். இவங்க 2 பேரும் நல்லா சரக்கடிச்சுக்கிட்டே தான் இதை எல்லாத்தையுமே பேசுறாங்க. அப்படி ரொம்ப நேரமா சரக்கடிச்சு நல்லா மட்டையாகி என்ன பண்றோன்னே தெரியாம இவங்க 2 பேரும் ஒரு சூப்பர் சம்பவத்தை பண்றாங்க. இப்படி ஒரு சந்தர்ப்பம் அமையும்னு ஹீரோயினோட ஃப்ரெண்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. விடிய விடிய வெழுன்னு வெளுத்து வாங்குறான். நல்ல களத்துல இறங்கி பட்டைய கலப்புறான். அப்படி எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுநாள் இவங்க 2 பேரும் ஆபீஸ்ல சந்திக்கிறாங்க.